முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேட் நடந்தா உடனே நாம் எல்லாம் யாரா மாறுவோம்? ஜான்சி ராணியாக மாறுவோம், வேலு நாச்சியாராக மாறுவோம், குழலியாக மாறுவோம். வீட்டில் அண்ணி துர்கா இருக்காங்க, அவரை பாதுகாக்க. தமிழ்நாடு முழுக்க துர்காக்களா, அம்மன்களா, சக்திகளாக தாய் குலங்களே நீங்கள் இருக்கீங்க. கூட்டணியிலே ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருந்தபோது அந்த கூட்டணியை அமைக்கும் போது பல்வேறு பிரச்சனைகள் வருவது சகஜம். ஆனாலும் பொறுமை காத்து கூட்டணியில் இருப்பவர்கள் ஒருவரை கூட வெளியேற்றாமல் ஒரு கூட்டு குடும்பத்தை போல் கட்டி காத்தாரே, அது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. அதே போல 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும் என்பதனால, எதிர்ப்பு அலை இருக்கும் என்பதால தேமுதிகவையும் அவருடைய நண்பரான கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. அங்கதான் கேம் சேஞ்சரே ஆரம்பிக்குது. அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க முதல்வர் என்று. தேமுதிக மட்டுமா, அதுக்கப்புறம் SDBI போன்ற பல்வேறு கட்சிகளையும் இணைத்து எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து எல்லாரையும் ஒரு கூட்டு குடும்பமா அனுசரித்து இன்னைக்கு வழி நடத்துறாரு. இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு, இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு என்பதை தன்னுடைய கூட்டணியிலே நிரூபிச்சிருக்கார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி என்ன பண்றாரு பாருங்க. ஆல்ரெடி அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் OPS உட்பட, அண்ணன் செங்கோட்டையன் உட்பட, இன்னைக்கு தேமுதிக உட்பட எல்லாரும் ஏன் வெளியேறாங்க? அதுதான் அந்த தலைமை பண்பு, அனைவரையும் அனுசரிக்கும் அந்த மாண்பு அங்கு இல்லை, இங்கு முழுமையாக இருக்கிறது. அதனால காந்தம் மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்றால் இது ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழ்நாட்டில் சொல்வாங்க. அதுபோல இந்த கூட்டணியை அவர் அமைத்ததுதான் அவருடைய சாதுரியம், அவருடைய வெற்றி, அவரை நாளை ஆட்சி அமைப்பதற்கான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நாம டீலிமிட்டேஷனுக்கு நிச்சயம் தமிழ்நாடு ஒத்துக்காது. இப்போ அதற்கான நேரமும் கிடையாது. அதே போல இன்னைக்கு நம்ம பேசணும்னா இருக்கிற MP MLA எல்லாம் இங்க நீங்க குறைச்சு தமிழ்நாடை சின்ன பின்னமாக்கணும்னு நினைச்சிங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று கூடுவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது பெரியார், அதை வழி நடத்தியவர் அண்ணா, அதை தொடர்ந்து கொண்டு வந்தவர் கலைஞர் ஐயா, இப்போதும் அதை தன்னுடைய கடமையாக நடத்தி கொண்டிருப்பவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அந்த பெரியாருடைய பெரியாரிசம் அப்படின்னு சொல்வாங்க. பெண்ணுக்கு சம உரிமை, சொத்தில் சம பங்கு, அதே போல விதவைக்கு மறுமணம், அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சம வேலை வாய்ப்பு, சம உரிமை, சம தைரியம். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் CCTVயும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பெண்கள் என்றாலே சக்திக்கு இணையானவர்கள், ஒட்டுமொத்த சக்திகளே இன்னைக்கு ஒன்றிணைந்து இருக்கிறோம். நீங்க எல்லாரும் நாம் அனைவரும் இணைந்து சக்திகளாக நம் தமிழ்நாட்டையும் நமது திராவிட பாரம்பரியத்தையும் காக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை சொல்றேன். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேட் நடந்தா உடனே நாம் எல்லாம் யாரா மாறுவோம்?
ஜான்சி ராணியாக மாறுவோம், வேலு நாச்சியாராக மாறுவோம், குழலியாக மாறுவோம். அப்படி ஒரு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஒட்டுமொத்த பெண்கள் சக்தியும் ஒன்று திரண்டு அண்ணனுக்கும் இந்த ஆட்சிக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு அடையாளமாக உங்கள் சார்பா நான் சொல்றேன். சொல்லாமா? எல்லாரும் ஒன்னா இணையலாமா? ஒரே சக்தியா இணைந்த அண்ணனுக்கு பாதுகாப்பு நிச்சயம் தரலாமா? பெண் சக்தி ஒன்று திரண்டால் இந்த உலகமே நினைச்சாலும் அவரை எதிர்க்க யாரும் முடியாது. வீட்டில் அண்ணி துர்கா இருக்காங்க அவரை பாதுகாக்க. தமிழ்நாடு முழுக்க துர்காக்களா, அம்மன்களா, சக்திகளாக தாய் குலங்களே நீங்கள் இருக்கீங்க. அதனால நான் சொல்றேன், அவருக்கு எதுவும் வராது, அவர் ஆட்சிக்கும் எதுவும் வராது.